ஓம் சரவண பவவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் இமேஜ் மட்டும்தான் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். இது நான் வீடியோ எடுத்தது. ஸோ தீபத்தில் முருகர் எவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்காரு பார்த்தீங்களா? அப்படியே ஜூம் போட்டு பார்த்தா அதுவும் காமாட்சி விளக்கில் முருகர் நிற்கிறாரு. அவ்வளோ பிரம்மாண்டமாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இதில் எனக்கு ஒரு டவுட்டும் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தீபத்தில் இந்த மாதிரி கீழே ப்ளூ கலரில் எரியுமா? எனக்கு இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீபத்தில் எனக்கு ப்ளூ கலரில் கீழே அவுட்லைன் தெரியுது. உங்களுக்கும் இந்த மாதிரி தான் தீபத்தில் தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம திரி நம்ம பொருத்தணும் அப்படின்னா எப்போவுமே பிளாக் கலரில் தான் இருக்கும். ஆனால் இது அந்த பூவை பார்த்திங்கன்னா அப்படின்னா இதில் இருக்கிறது ஒரு 2 பூ குட்டி குட்டியாக வந்த மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த அவுட்லைன் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளூ கலரில் அவ்வளோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ இது குட்டி குட்டி பூவாக தான் இருக்குது. ஆனால் இது எப்படி மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 குட்டி குட்டியாக இருக்குல்ல, அதுக்குள்ளே என்னமோ இருக்குல்ல, இது 2 மெர்ஜ் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரு பூ வடிவத்தில் வந்திருக்கு. பட் இது நம்ம பூ வடிவத்தில் வந்திருக்கு அப்படின்னு நினச்சா அதே இதுதான் இதுக்கு முன்னாடி எடுத்த பார்த்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவும். ஸோ அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ஒரு குழந்தை வடிவில் இருக்குங்கிறது தான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒரு குழந்தை உள்ளே பார்க்க பூ மாதிரி இருக்குது. பட் ஒரு குழந்தை அழகாக உள்ளே தூங்குற மாதிரியும் தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த பாம்பன் சுவாமிகளோட ஃபேஸ் கட்டு கொஞ்சம் இதில் இருக்குது. ஸோ நான் இப்போ வீடியோ போடுறப்ப தான் நான் அதை கவனிக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஏதோ என்னன்னா அந்த பார்க் முருகன் கோயிலில் ஒரு பாம்பன் சுவாமிகள்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் கட் பார்த்தேன். ஸோ அதே ஃபேஸ் கட் கூட இதில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு இமேஜும் உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல இதயங்களுக்கு மிக்க நன்றி. என்னோடய வீடியோ இன்றைக்கி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீப் வாட்ச் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.